எல்லோருக்கும் வணக்கம். ஒரு நண்பர் சொல்லிக்கிட்டு இருந்தார், அண்ணா ஐஓபி ஷேர் பெரிய கும்பாவை போட்டுட்டு போயிட்டான்னா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தார். என்ன அப்படின்னு போய் பார்த்தா அது மிகப்பெரிய ஒரு கடும் சரிவு இன்னைக்கு. இதனுடைய கும்பா சிறப்பு என்ன அப்படின்னா, இது மேலே உச்சத்திலிருந்து ஒரு அல்ட்ரா மொமெண்டம்லிருந்து ஃபெயிலியர் ஆகி மொமெண்டம் ஆகி அப்புறம் கீழே விழுகல. இவன் விழுந்து கிடக்கிறதே 1 வருஷம் 2 வருஷமா விழுந்து கிடக்கு. அதுக்கப்புறம் ஏதோ சொல்லுவாங்க இல்லையா, ஏதோ கைக்கு கிடைச்ச விலைக்கு வித்து விடுங்க அப்படின்ற மாதிரி. அது மாதிரி இந்த இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் இன்னைக்கு ஏன் 6.25% இறங்கியிருக்கு அப்படின்ற மிக முக்கியமான காரணம் எடுத்து பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் வந்து தன்னிடம் இருக்கக்கூடிய ஷேர்களை ஆஃபர் ஃபார் சேல் மூலியமாக விற்கலாம். அது எப்படி? இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸை விட டிஸ்கவுண்ட்ல தள்ளி கீழே விற்கலாம் அப்படின்ற ஒரு நிலை எடுத்ததுனால மார்க்கெட்ல ஓப்பன் மார்க்கெட்ல இதனுடைய விலை என்பது வெறும் 34 ரூபாயாக இன்னைக்கு முடிவடைஞ்சிருக்கு. ஏற்கனவே இன்னைக்கு மார்க்கெட் ஏர்ல நிஃப்டி 41 பாயிண்ட் இறங்கி தான் கிடக்கு அப்படின்ற இந்த நிலைமையில பாவம் இந்த ஷேர் ஐஓபி ஷேர் வச்சிருக்கிறவங்களுக்கெல்லாம் இப்படி ஒரு கும்பாவை போட்டு விட்டானே அப்படின்ற மாதிரி மன வருத்தத்தில் தான் இருப்பாங்க. ஆக மொத்தம் அசையாத மரம் ஒன்று வீழ்ந்தது கீழே அப்படின்ற மாதிரி இப்போதான் சமீபத்தில் மிகப்பெரிய சரிவுக்கு அப்புறம் கொஞ்சம் சிரிச்சு பேசி ஏதாவது திரும்பிடுமோ அப்படின்னு நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. கடைசியில் ஒரே நாளில் அதை வந்து கவலைக்கிடமான நிலையில் கொண்டு வச்சிருக்காங்க. ஸோ இந்த ஆஃபர் ஃபார் சேலில் எத்தனை பேர் யார் எந்த குரூப் வாங்கியிருக்காங்க அப்படின்றது என்ன விஷயம். இனி புதுசாக என்ட்ராகிறவங்களுடைய ராசிக்கு மறுபடியும் இது தன்னுடைய பழைய கையாவது மீட்டெடுக்குமா அல்லது பழைய 2020களில் இது இருந்த ரேட் என்பது பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து கிட்டத்தட்ட வெறும் 11 ரூபா ரேஞ்சில் சுற்றிக்கிட்டு இருந்தது. கடுமையான சூழ்நிலை நண்பர்களே. வெற்றிக்கு மேல் வெற்றி அப்படிங்கிறது பொதுவாக கும்பாவுக்கு மேல் கும்பாவாக ஒவ்வொருத்தரும் இறங்கி கிடக்கிறத பார்த்தா கண்ணில் தண்ணி தான் வருது. ஃபினோலெக்ஸ் கேபிள்ஸ் அப்படின்ற பங்கு அதுவும் ஆல்மோஸ்ட் 50% மேலே சரிவு அடைஞ்சு கிடக்கு. இனி இது வந்து எந்த மாதிரி பங்கு அப்படின்றது தெரியல. சமீபத்தினுடைய லோ 680 ரூபாய் அப்படின்றதுலேருந்து லேசாக மேல் நோக்கி ஏறி வந்து தன்னுடைய 50 டேஸ் மூவிங் ஆவரேஜ் என்பதை டச் பண்ணியிருக்கான். இதுக்கு முன்னாடி எத்தனை முறை டச் பண்ணானோ அத்தனை முறையும் கும்பா குட்டி அப்படின்ற பெயர் வாங்கிய ஒரு பங்காக கடந்த 6 மாசத்துல இந்த ஃபினோலெக்ஸ் கேபிள்ஸ் அப்படின்றது இருக்கு. அப்ப இப்போ வந்து இருக்கக்கூடிய இந்த டச்சிங் பாயிண்ட் இனி அடுத்தது இந்த பங்கை என்ன செய்யும்? இப்போ மார்க்கெட்டை மேலே ஏற்றி விடுறதுக்கு என்னதான் வழி அப்படின்றது யாருக்கும் ஒன்றுமே புரியல. ஏன்னா இந்த எஃப்ஐஐஸ் தொடர்ந்து விற்றுக்கிட்டே இருக்காங்க, அவங்களுடைய சப்போர்ட் இல்லை. நம்ம டிஐஎஸ்னால முடிஞ்சது நிஃப்டியை கீழே விழுகாம புதிய உச்சங்கள் வரைக்கும் கொண்டு வந்து விட்ட ஒரு பெருமை டிஐஎஸ்க்கு இருக்கு. ஆனால் மற்ற பங்குகளை காப்பாற்ற முடியலையே. மற்ற எத்தனையோ பங்குகள் 40%, 50%, 80% கீழே சரிவடைஞ்சு கிடக்கு. வெறும் நிஃப்டி 50 இண்டெக்ஸ் மட்டும்தான் சேஃப்டியாக நம்ம மார்க்கெட்டில் இப்போதைக்கு விளையாண்டுக்கிட்டு இருக்கு. ஸோ சுற்றி முற்றி பார்த்து கடைசியில் எல்லாத்துக்கும் என்ன தோணுதுன்னா, சரி கடைசிக்கு முதலீடு பண்ணுறாங்க பார்த்தீங்களா நம்ம மார்க்கெட்டில் துணிஞ்சு, அவங்களுக்கு ஒரு டேக்ஸ் ரிலேட்டடாவது கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுக்கணும். உலகளவில் பார்க்கும்போது நம்ம இந்தியாவில் செய்யக்கூடிய முதலீடுகளுக்கு டேக்ஸ் என்பது ரொம்ப அதிகமாக இருக்கு. அதுலேயும் பார்த்தீங்கன்னா சமீபத்தினுடைய பட்ஜெட்டில் ஈக்குவிட்டிக்கெல்லாம் வந்து லாங் டேர்ம் கேபிட்டல் கேன் டேக்ஸை ஏற்றிருக்காங்க. லாஸ்ட் நீங்கள் கடந்த பட்ஜெட்டை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா அதனுடைய அனௌன்ஸ்மெண்ட் எல்லாம் என்ன அப்படின்றது தெரிஞ்சிருக்கும். ஸோ ஷார்ட் டேர்ம் கெயின்ஸ் பார்த்தீங்கன்னா 1 வருஷத்துக்குள்ளே வாங்கி விற்றோம்னா அது 20% வரக்கூடிய லாபத்தில் 5% இன்க்ரீஸ் பண்ணி 20ங்கிறாங்க. அதே மாதிரி லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் பொறுத்த வரைக்கும் 10% என்பது இருந்தது, இப்போ அது ஒரு 12.5% மாற்றிட்டாங்க. ஸோ இப்போ எல்லாருமே என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா ஒரு 30%க்கு அந்த ரேஞ்சில் தான் லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸாக இருக்கிறாங்க. மீதி 70% வந்து என்னன்னா வர்றாங்க, வாங்குறாங்க, விற்கிறாங்க, வர்றாங்க. ஸோ அவங்க லாங் டேர்ம் க்ரோத் ஸ்டோரியில் பங்கேற்றுக்கிறதே இல்லை. அப்போ மீதி இருக்கக்கூடிய 30% வந்து அவங்க தான் கிட்டத்தட்ட 3 வருஷத்தை கிராஸ் பண்ணுற மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கு ஏதாவது ஒரு பெனிஃபிட் வரணும் இல்லை. ஸோ அடுத்த பட்ஜெட்டில் ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் மேலே மிகப்பெரிய ஒரு சுமை ப்ரெஷர் என்பது இருக்குது. ஏன்னா ஸ்டாக் மார்க்கெட்லாம் இவ்வளோ மோசமாக இருக்குது. எத்தனையோ பேர் பல லட்சம் கோடி அவங்களுடைய அன்ரியலைஸ்டு லாஸ் என்பது அதிகமாக இருக்குது. இந்த சமயத்தில் வந்து மார்க்கெட்டை ஏதாவது ஒரு ரேலி
நிர்மலா கேண்டில் அப்படின்னு சில வருடங்களுக்கு முன்னாடி நடந்தது. அந்த மாதிரி ஏதாவது ஒன்று நடந்ததுனா தான் இங்கே பாதி பேர் தப்பி பிழைக்க முடியும் அப்படின்ற நிலைமை. இல்லைன்னா கடைசிக்கு 2-3 வருஷம் அல்லது 3 வருஷத்துக்கு மேலே ஹோல்டு பண்ணுறவங்களுக்கு டேக்ஸை ஒரே மாதிரி கொண்டு வந்து லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸை தூக்கி விடுங்க அப்படின்ற மாதிரி கோரிக்கைகள் போய்கிட்டு இருக்கு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நம்ம மார்க்கெட் ரொம்பவுமே அதல பாதாளத்தில் எத்தனையும் இங்கே பாருங்கள், இந்த ஐஓபி ஆகட்டும், ஃபினாலெக்ஸ், இதெல்லாம் ரொம்ப சாம்பிள். என்னால் 100-200 பங்குகளை காட்ட முடியும், 50-60% மேலே இறங்கிய பங்குகளை. ஸோ இப்படி இருக்கக்கூடிய நிலைமையில் அடுத்தது நம்மளுடைய மார்க்கெட்டை தூக்கி விடுறதுக்கு எந்த ஒரு காரணம், ஒரு வாய்ப்பு அமையும் அப்படின்ற உங்கள் கருத்தை சொல்லுங்கள். இந்த கருத்து பல பேர் இப்போ இந்த கோரிக்கை இப்போ புதுசாக வலுப்பெற்று வருகிறது, டாக்ஸை குறைக்கணும் அப்படின்ட்டு. இது ஒரு நல்ல விஷயம்தான். அல்லது டாலருக்கு எதிராக இந்திய ரூபாயினுடைய மதிப்பு தடுத்து நிறுத்தப்பட்டு அது கொஞ்சம் அப்ரிஷியேட் ஆனாலும் அதுவும் ஒரு நல்ல நியூஸ் தான் நம்மளுடைய மார்க்கெட் மேலே வர்றதுக்கு. அல்லது யூஎஸ் ட்ரேடு டீல், யூரோப்பியன் யூனியனோட ட்ரேடு டீல், அதே மாதிரி வரக்கூடிய Q3 ரிசல்ட்டு என்பது நல்லா இருந்ததுன்னா கொஞ்சம் மகிழ்ச்சிகரமாக மார்க்கெட் மேலே வரக்கு வாய்ப்பு அப்படின்னு பல பேர் நம்ம நினைக்கிறோம். ஸோ நீங்கள் எந்த பாயிண்ட் இதில் ஒரு உருப்படியான பாயிண்ட், இப்படி 50-60% இறங்கி கிடக்கக்கூடிய பங்குகள் திரும்பி ஏறுறதுக்கு எது மிக முக்கியமான காரணமாக அமையும்? அதுவா சும்மா திரும்பி ஏறி வந்துருமா? ஏதாவது ஒரு நியூஸ் வேணும்ல. நம்ம மார்க்கெட்டில் பல பங்குகள் வந்து ஸ்திரத்தன்மையோட நிற்கிறதே இல்லை. இப்போ இந்த எஸ் பேங்க் ஷேர் பிரைஸ் வந்து சமீபத்தில் ஒரு நல்ல செய்தி தான். அதை தொடர்ந்து ஒரு முறை ஏறினா மறுபடியும் அதே செய்தியை வச்சுக்கிட்டு மறுபடியும் இன்னொரு முறை ஏறினா அதுக்கப்புறம் அந்த பழைய கையை தாண்டி போக வேண்டியது தானே. அந்த பழைய கை 24 ரூபாய் வந்த உடனே மறுபடியும் ஜெட் என்ஜினில் பெட்ரோல் தீர்ந்து போச்சுங்க, ஃபியூவல் தீர்ந்து போச்சு, நான் கீழே போகிறேன்னு மேலே போன ராக்கெட்டுகள் அப்படியே திரும்பி கீழே வருகின்றன. ஸோ தற்போதைக்கு 200 days மூவிங் ஆவரேஜ் கிட்ட வந்து ட்ரேட் ஆகி கொண்டிருக்கக்கூடிய எஸ் பேங்க் இனி அடுத்தது என்ன செய்யும்? இதனுடைய செய்தி என்னவென்றால், தற்போது 200 days மூவிங் ஆவரேஜ் ரொம்ப ரொம்ப முக்கியமான இடத்துல வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். ஏற்கனவே இது வந்து இந்த வருஷத்தில் எவ்வளவு முறை வாலட்டிலிட்டி அப்படின்னா கரெக்டாக உள்ள என்ட்ராய் வெளியே போனவங்களுக்கு இது பெரிய வேலை பண்ணியிருக்கான். 16 ரூபாய் எங்கே, 24 ரூபாய் எங்கே, மறுபடியும் 18 ரூபாய் எங்கே, மறுபடியும் 24 ரூபாய் எங்கே, இப்போ மறுபடியும் 21 ரூபா 50 பைசால வந்து ட்ரேட் ஆகி கொண்டிருக்கக்கூடிய எஸ் பேங்கினுடைய அடுத்த கட்ட மூவ் எப்படி? அதே மாதிரி ஃபர்ஸ்ட் கிரை அப்படின்ற ஒரு பங்கு, இது நம்மளை அழுக வைக்காம போகாது அப்படின்ற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். லிஸ்ட் ஆனதுல இருந்து ஒரு 720 ரூபா பக்கத்தில் ட்ரேட் ஆகி கொண்டு இருந்த பங்கு இது ஓலா எலக்ட்ரிக் பங்குக்கே டஃப் கொடுக்கும் போல, ஸ்விக்கிக்கே டஃப் கொடுக்கும் போல, அப்படி ஒரு கடுமையான போட்டி இந்த கும்பா குட்டிகளுக்குள்ள. இப்படி இருக்கக்கூடிய இந்த ஃபர்ஸ்ட் கிரை அப்படின்ற பங்கு நேராக போய் கிராஷ் லேண்டிங் ஆகி 289 ரூபாய் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 720 ரூபாய் இருந்த பங்கு வெறும் 289 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட எதிர்ப்பு சக்தியே இல்லையா? மார்கழி மாதம் பிறந்த உடனே சளி பிடிச்சிக்கிட்ட மாதிரி இப்படி ஒரு மோசமான ஒரு வீழ்ச்சியில் இருக்கக்கூடிய இந்த பிரெயின் பீஸ் சமீபத்தில் வெளியிட்ட Q3 ரிசல்ட் இல்லைன்னா அவன் விட்டுருக்கிறான் ரிசல்ட் 51 கோடி நஷ்டம்னு. நீ இப்படி நஷ்டம்னு எழுதுனா அவன் லாபம் பண்ணிக்கிட்டு இருக்கிற கம்பெனியே கீழே குப்புற விழுந்து கிடக்கு. அப்போ உனக்கெல்லாம் வேணும் தான் அப்படின்ற மாதிரியான நிலைமை. நண்பர்களே, இங்கே பார்த்தீங்களா, இந்த மீஷோ அப்படின்ற கம்பெனியினுடைய ஃபவுண்டர் பில்லியன் ஆயிட்டார். அவங்கெல்லாம் பார்த்து ஆரம்பித்த கம்பெனி ஒரு காலத்தில் வந்து உங்களுக்கு கேஷ் ஆன் டெலிவரியில் கொடுக்குறோம், அப்படி கொடுக்குறோம், இப்படி கொடுக்குறோம், நம்ம 1008 கேள்விகள் கேட்போம். அதுக்கெல்லாம் அவங்க 1008 பதில்கள் பாவம் ரிப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய நிலைமையில் இருந்தாங்க. இன்னைக்கு பார்க்கல அவங்கெல்லாம் வந்து அந்த கம்பெனி சக்ஸஸ்ஃபுல்லாக லிஸ்ட் ஆனதுக்கப்புறம் அந்த மீஷோ கம்பெனியினுடைய கோஃபவுண்டர் பில்லியனர் கிளப்பில் சேர்ந்துருக்கார். நண்பர்களே, இன்னைக்கு இறங்கிய மார்க்கெட்லேயும் இந்த அக்னி சோலார் அப்படின்ற பங்கு 1% என்பது ஏறி உள்ள பாசிட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. ஆனால் ஒரு வருடத்தில் பார்க்கும்பொழுது 9% இறங்கிய பங்காக, அதுலேயும் ஒரு ராக்கெட் வேகத்தில் கீழே இறங்கிய பங்காக இருக்கு. ஸோ இது போன்ற சோலார் கம்பெனிகள் இப்போ யார் தான் லீடரு? எத்தனையோ கம்பெனிகள் சமீபத்தில் நம்ம படிக்கிறோம் சோலார். அப்போ யார் தான் இப்போ உங்கள் இதில் லீடரு? இது வந்து ரெனியூபிள் எனர்ஜி கம்பெனி. ரெனியூபிள் எனர்ஜியில் வந்து பெரிய ஆளுங்க ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. அதானி பவர்லேருந்து ஆரம்பித்து டாடா பவர்லேருந்து ஏகப்பட்ட பேர் ரெனியூபிள் எனர்ஜி ரிலேட்டடாக இருக்காங்க. இவங்களுடைய வருமானம் என்பது ஒரு குவார்ட்டருக்கு 115 கோடி, ஆல்மோஸ்ட் ஒரு ட்ரெயிலிங் 12 months பார்க்கும்போது கடந்த 12 மாதத்தில் 480 கோடி லாபம் அப்படின்ற நிலைமை. நான் ஒரு உதாரணத்துக்கு சில ரெனியூபிள் எனர்ஜி கம்பெனிஸ் எடுத்து பார்க்கும்போது NTPC கிரீன் எனர்ஜி எல்லாம் வந்து 600 கோடி அப்படின்ற மாதிரி ஒரு லீடராக இருக்காங்க. JSW எனர்ஜி அப்படின்றது
அது 2232 கோடியெல்லாம் லாபம் பண்ணி அவங்க ஒரு டாப் லீடராக இருக்காங்க. அதே மாதிரி அதானி கிரீன் எனர்ஜி அவங்களுமே வந்து 2325 கோடின்னு இவங்களும் டாப் செக்டர் லீடர்ஸாக இருக்காங்க. ஸோ இந்த பங்குகளில் வந்து என்ன நடக்குது அப்படின்னா ஒரு கட்டத்தில் மிகப்பெரிய ஒரு லாபம் அப்படின்றத சம்பாதிச்சிருக்காங்க. அதாவது லாஸ் மேக்கிங்ல இருந்து ப்ராஃபிட் மேக்கிங்னு பண்ணியிருக்காங்க. இது போன்ற சூழ்நிலைகளில் அவங்கெல்லாம் வந்து 2018 பார்க்கல ஒரு ரேலி என்பதை கொடுத்த பிறகு இந்த அதானி கிரீன்லாம் வந்து சுமாராக இருக்கு. இந்த என்டிபிசி கிரீன் அப்படின்றதெல்லாம் வந்து பார்த்தோம்னா லிஸ்ட் ஆனதுக்கப்புறம் இதெல்லாம் ஆக்சுவலாக சரிவடைஞ்சு எல்லாமே ஓவர் வேல்யூவேஷனில் ட்ரேட் ஆனால் அப்புறம் என்னங்க ஆகும், இப்படி தான் ஆகும். அதே மாதிரி தான் இந்த ஜேஎஸ்டபிள்யூ எனர்ஜி அப்படின்றது அதுவும் லிஸ்ட் ஆனதுக்கப்புறம் கடுமையான ஏற்றம் 66 ரூபாயிலிருந்து 700 ரூபா வரைக்கும் போயிருக்கு. அப்புறம் இப்போ மறுபடியும் 500 ரூபாயில வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இதுக்கெல்லாம் மிக முக்கியமான காரணம் ஒரு காலத்தில் லாஸ் மேக்கிங்காக இருந்தது அல்லது வெறும் 600-700 கோடி லாபம் பண்ணிக்கிட்டு இருந்தவங்க இப்போல்லாம் 2000 கோடி அப்படின்னு வந்த வளர்ச்சினால தான். ஸோ இந்த அக்மி சோலார் அப்படின்ற சமயத்தில் இந்த ரெனியூபிள் எனர்ஜி அப்படின்றது பார்த்தோம்னா இந்த அதானி குரூப்பில் இருக்கக்கூடிய இந்த அதானி எனர்ஜி, அதானி கிரீன் அப்படின்ற பங்கு மற்றும் ஜேஎஸ்டபிள்யூ எனர்ஜி மற்றும் இந்த என்டிபிசி கிரீன் எனர்ஜி போன்ற பங்குகள்லாம் தற்போதைக்கு அதிகமான லாபம் செஞ்சு கொண்டிருக்கக்கூடிய பங்குகளாக இருக்காங்க. நண்பர்களே, செக்டர் லீடர் பங்குகள்லாம் கீழே வந்து ஒவ்வொரு ஸ்டெப்பாக சரிவடைகிறான்னு வச்சிங்களேன். அதாவது 2 days மூவிங் ஆவரேஜ் வர்றான், அதையும் உடச்சி 52 வீக் லோ போகிறான், அதையும் உடச்சி 2 years லோ போகிறான்றதெல்லாம் வந்து ரொம்பவுமே துரதிருஷ்டவசமான செய்தி. ஏதாவது ஒரு இடத்துல இருந்து திரும்பாதா அப்படின்ற மாதிரி தான் மக்கள் ஏங்கி பார்ப்பாங்க. ஸோ இந்த பிஎல் பாரத் எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்ற பங்கு ஒரு முறை மேல் நோக்கி ஏறினதுக்கு அப்புறம் இறங்கவே இல்லை. அதனால் என்ன ஆயிருக்கு அப்படின்னா மேலேயே ட்ரேட் ஆகிட்டு இருந்ததுனால கீழிருந்து இப்போ இந்த ப்ரைஸ் இப்போ நடக்கக்கூடிய ப்ரைஸே வந்து 200 days மூவிங் ஆவரேஜ் அப்படின்றது பக்கத்தில் வந்து விழுந்திருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி இந்த 200 days மூவிங் ஆவரேஜை தாண்டிய போது என்ன செய்தி இருக்கான்னு அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஒரு ரேலி மார்க்கெட் ஏறினதுனால கிடைச்சது. அதுக்கு முன்னாடி ஒரு முறை 200 days மூவிங் ஆவரேஜ் வந்து 2023 தாண்டி இருக்கான். அப்போ 90 ரூபாய்களில் இருந்திருக்கு 2023. அங்கெல்லாம் நான் ஸ்டாப்பாக வந்து தொடவே இல்லை. அதுக்கப்புறம் எப்போ ஒரு முறை வந்து 2024 256 ரூபாய் ஒரு முறை தொட்டா அப்புறம் மறுபடியும் மேல் நோக்கி போனான். ஸோ செக்டர் லீடராக இருக்கக்கூடிய இந்த பிஎல் அப்படின்ற பங்கு இந்த இடத்துல இருந்து அடுத்தது எப்படி முடிவெடுக்கும், மறுபடியும் இங்கிருந்து மேலே போகிற மாதிரி இருக்கா அல்லது கீழே வந்துட்டு போகலான்னு இருக்கான். கீழே வந்தால் ஐ ஜாலி அப்படின்னு நிறைய பேர் காத்துக்கிட்டு தான் இருப்பாங்க. அதே மாதிரி தான் இந்த பிரஸ்டீஜ் எஸ்டேட் மற்றும் ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் போன்ற ஏகப்பட்ட பங்குகள் எல்லாரும் முக்கியமான இடத்துல வந்திருக்காங்க. இப்போ இவெல்லாம் சந்தோஷமா இருந்தவங்க தான் இனி இந்த பங்குகளை வந்து 200 days மூவிங் ஆவரேஜ் டெசிசிவ் பாயிண்ட்ல வந்து இருக்காங்க. டெசிஷன் எடுத்து எல்லாம் கும்பா குட்டி ஆகுங்கடா அப்படின்னா அப்போ நம்மளுக்கு மார்க்கெட்டில் சந்தோஷமே இல்லாமல் போயிடும். அதாவது ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா இங்கே பாருங்க, சிலதெல்லாம் அல்ட்ரா மொமெண்டம் ஸ்டாக், அல்ட்ரா புல்லி ஸ்டாக்ஸ்பாங்க. ஏன் அப்படின்னா அது இப்போ நடக்கக்கூடிய ரேட் என்பது இருக்கிறதுலே உச்சத்தில் இருக்கும். ஒரு உதாரணத்துக்கு கனரா பேங்க்கு, ஸ்ரீராம் ஃபினான்ஸு, ஏயு ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க், ஏதோ நீங்களாவது நல்லா இருங்கப்பா அப்படின்னு இந்த ஷேரை வச்சிருக்கிறவங்க தான் இப்போதைக்கு மகிழ்ச்சிகரமாக இருக்காங்க. நண்பர்களே, இந்த அதானி டோட்டல் கேஸ் மாதிரி சமீபத்தில் லாங் கேண்டில் போட்டு வாலட்டிலிட்டியாக இருந்த பங்குகள் மிக குறைவு. ஆனால் ஒரு சான்ஸை கூட இவன் கோல் போடல. ஒருத்தர் கோல் போஸ்ட்டில் வந்து பெரிய ரொனால்டோ இருக்காரு, இல்லைன்னா மெஸ்ஸி இருக்காரு, எல்லாம் பந்தை கொடுத்து கோல் போடுங்கன்னா கோல் போஸ்ட்டுக்குள்ளே அடிக்காமல் வேற எங்கேயாவது ரெஃபரிக்கு திருப்பி அடிச்சு விட்டா எப்படி இருக்கும், கடுப்பாக இருக்கலாம். அது மாதிரி தான். ஸோ இந்த பங்குல சமீபத்தில் எத்தனையோ முறை லாங் கேண்டிலாக விழுந்திருக்கு. ஆனால் இவன் ஒரு கோலை கூட, அதாவது ஒரு பாஸை கூட கோலாக கன்வெர்ட் பண்ணல அப்படின்ற மாதிரி ஒரு தடவை கூட நடக்கல. ஏதோ ஒரு குரூப் வந்து தூக்கி விட்டு பார்த்துருக்காங்க. டபக்குன்னு பெரிய லெவலில் ஒரு லாங் கேண்டில் என்பது ஃபார்ம் ஆயிருக்கு. ஆனால் ஒன்று கூட பிரயோஜனம் இல்லாத கும்பா குட்டியாக பாவம் இந்த ஏடிஜிஎல் என்பது 52 வீக் லோலியே தான் சுற்றிக்கிட்டு இருக்கு. நம்ம என்னடான்னா நம்ம போர்ட்ஃபோலியோவில் இருக்கக்கூடிய பங்குகளுக்கு ஏதாவது ஒரு சின்ன புஷ் ஒரு 4-5% ஒரு நாளைக்கு ஏறி இறங்கினா ஆகாதா, அது எப்போ நடக்குன்னு நம்ம உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். எல்லாம் 1/4%, 1/2%ன்னு ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு இத்தனை சான்சஸ் கிடைச்சும் இதனால ஒரு கோல் அடிக்க முடியலையே அப்படின்றதான் பல ட்ரேடர்களுடைய மைண்ட் வாய்ஸாக இருக்கும். அது அந்த பங்குக்குன்னு இல்லை, நிறைய பேர்த்துக்கு இப்படி தான் நடக்குது. நிறைய பேர்த்துக்கு இன்னைக்கு 2-3% பங்குகள் ஏறி இருக்கும், நாளைக்கு எப்படி இறங்கிடுவான் அப்படின்ற ஒரு மனநிலைமை தான்.
அதே மாதிரி நேற்று இறங்கியிருக்கோம், அவன் இன்னைக்கு ஏறி 10 பைசாக்கு பிரயோஜனம் இல்லை. ஏன்னா பெருசாக லாபம் ஒரு 8% 15% வந்தால் தானே புக் பண்ண முடியும். ஸோ வாங்கினதுக்கப்புறம் லேசாக ஏறுற மாதிரி காட்டுறானுங்க, அது 2-3% தான் ஏறுது. அப்புறம் நம்ம ஒரு 8% வரைக்கும் பார்க்கலான்னு உட்காந்துக்கிட்டு இருந்தோம்னா அவன் மைனஸ் ஒரு 20 போயிடுறான். அப்புறம் -20லிருந்து ஒரு -15 அல்லது -10 குறைஞ்சி வர்றானுங்க, அதனால நம்மளுக்கு பிரயோஜனம் இல்லை. அப்புறம் மறுபடியும் அவன் இறங்கிடுறான். அப்புறம் வேற ஏதாவது ஒரு பங்கு ஏறுது, அதுவும் நம்மளுக்கு பிரயோஜனம் இல்லை. ஆக மொத்தம் ஏறுகின்ற ஷேர்கள்னால நம்மளுக்கு பிரயோஜனம் இல்லை, இறங்குகின்ற ஷேர்கள்னாலையும் பிரயோஜனம் இல்லை. ஏன்னா அவன் ஏற்கனவே வாங்கின ரேட்டை விட கீழே போனால் தானே கடைசிக்கு ஏவரேஜாவது பண்ண முடியும். ஸோ ஒரே இடத்துக்குள்ள சுற்றிக்கிட்டு பல ட்ரேடர்களுக்கு தற்போது எக்ஸ்பீரியன்ஸ் என்பது ரொம்ப மோசமாக இருக்குது. நண்பர்களே, சமீபத்தில் இந்த சிரா சானிட்டரி வேர், அதாவது இது என்ன பங்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பில்டிங் ப்ராடக்ட்ஸ், பில்டிங் மெட்டீரியல்ஸ் ரிலேட்டடான செக்டரில் இருக்குது. ஸோ அப்படி இருக்கக்கூடிய இந்த சிரா சானிட்டரி வேர் இன்றைய மார்க்கெட்டில் 1.5% ஏறி இருக்கு. அது எங்கிருந்து அப்படின்னா தற்சமயம் இந்த 2025 வந்த லோவில் இருந்து இதுக்கு முன்னாடி மார்ச் மாதத்தில் இதே ரேட்டு வந்தால் அதுக்கப்புறம் கரண்ட் ரேட்லேருந்து ஒரு 2000 ரூபா ஏறி ஆல்மோஸ்ட் 7000க்கு பக்கத்தில் போனால் அப்புறம் மறுபடியும் 7000லேருந்து இப்போ 5500 வந்து கிடந்திருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இவங்களுடைய செக்டரில் இந்த டைல்ஸ் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய இந்த பில்டிங் ப்ராடக்ட்ஸ் இருக்கக்கூடிய செக்டரில் யார் லீடர், இவங்க எவ்வளவு லாபம் பண்ணுறாங்கன்னா 235 கோடி என்பது லாபம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னொருத்தர் அந்த ஹிந்துவர் ஹோம் இனோவேஷன், அதுவும் இது எவ்வளவு லாபம் பண்ணிக்கிட்டுங்கன்னா அது லாபத்தையே காணும். இது செக்டர் லீடர்லேருந்து எப்போ தூக்கி எறியப்பட்ட பங்காக இருக்குது. பாவம், அநியாயத்துக்கு ஒரு காலத்தில் 200 கோடியெல்லாம் திடீர்னு எதுக்கோ லாபம் காமிச்சிருக்கான் 2022. அதுக்கப்புறம் திருஷ்டி பட்டுருச்சு போல, அப்படியே திடீர்னு நான் ஒரு கும்பா குட்டியாக மாறிவிட்டேன் அப்படின்னு கடந்த 2 குவார்ட்டர்களாக. ஸோ இந்த செரா சானிட்டரி வேர் அப்படின்ற பங்கு தான் தன்னுடைய லீடிங் பொசிஷனை மெயின்டைன் பண்ணிக்கிட்டு வருது. இப்படி இருக்கக்கூடிய இந்த செரா சானிட்டரி வேர் அப்படின்ற பங்கு கடந்த ஒரு வருஷத்தினுடைய ரேட்டு மட்டும் இல்லை, 3 வருடத்தினுடைய லோவில் வந்து விழுந்திருக்கிற மாதிரி சார்ட்டில் காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது 52 வீக் லோ அப்படின்றது கிடையாது, மல்டி இயர் லோ. ஸோ தெர் இஸ் அ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் மல்டி இயர் லோ அண்ட் 1 இயர் லோ அப்படின்ற மாதிரி தற்போது அந்த மாதிரி மல்டி இயர் லோவில் வந்து பாவம் படுத்து கிடக்கு. இதுக்கு முன்னாடி 10,000 பார்த்தவன் தான் பாவம் இப்போ 5000 விழுந்து கிடக்கிறான். ஸோ அடுத்தது வந்து டேக்ஸ் குறைச்சாதான் இனி மார்க்கெட் ஏறுமா அப்படின்றது தெரியல. பட் இதை தான் ஏகப்பட்ட பேர் இப்போ கோரிக்கையை வச்சுக்கிட்டு இருக்காங்க. எனக்கு வந்து Q3 ரிசல்ட் வந்தாவே பல பேர் ஏறுவோம் அல்லது இறங்குவோம் அப்படின்னு நான் Q3 மட்டும்தாங்க நம்புகிறேன், நான் வேறு யாரையும் நம்புற மாதிரி இல்லை. ஸோ அந்த Q3 ரிசல்ட் வரக்கு இன்னொரு 20 நாள் இருக்குது. போய் ஃப்ரெஷ்ஷாக எல்லாம் நியூ இயர் கொண்டாடிட்டு வாங்க, அப்புறம் எதாக இருந்தாலும் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ற நிலைமை தான் தற்போதைக்கு மார்க்கெட்டில் ஓடிட்டுருக்கு. நன்றி, வணக்கம்.